கேவலமா தள்ளிட்டு வரீங்க, வெக்கமா இல்ல? தள்ளிட்டு வர அளவுக்கு தான் வச்சிருக்கேன். அது உங்களுக்கு பக்கமா இல்ல? இல்ல. எனக்கும் இது இல்ல. என்ன? கூப்பிட்டு மேடம் தெரியாது. தெரியாது. அவளே உன்னை ஓய், எனக்கு அடிக்கிறீங்க? அப்படிதான் கடிப்பேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லை விட்டு வச்சேன்ல. அதுக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு வேணும் என்ன வேணும்? மருந்து. உடம்பு சரியில்லாத பொண்ணு. அவள் இந்த டைலாக் எடுத்து போய் கொண்டுருவேன். கிட்ஸுங்க உடம்பு சரியில்லாத பொண்ணு. வேண்டாம், கரெக்டாக புருஷன் சூதிக்காத. என்ன என்ன திட்டினீங்கல்ல, தள்ளி விட்டு போனீங்கல்ல, அப்புறம் என்ன? நிஜமான தள்ளி விட்டு எனக்கு தெரியாதுடா. சாரிடா, வேணா நடிச்சு கூட நிஜமா தெரியாதுடா. சாரிடா. இல்லை, நான் தள்ளி விட்டு போனீங்களா, எனக்கு எதுவும் வேண்டாம். வேண்டாம் விட, எனக்கு வேணும். சரி. பாருங்க, மும்பையிலேயே சொன்னதான் அன்லிமிட்டடு. நீங்க அங்கேருந்து வந்து எங்கள் ஆக்சிடென்ட் பற்றி எனக்கு விருப்பம் தெரியுங்களா? அதுன்னு சொல்லியும் போனது நீங்க தெரியும்ல. தப்பு இவங்க பண்ணுவாங்களாம், பழிய மட்டும் என் மேலே போடுவாங்களாம். இப்பெல்லாம் நான் பண்றேன். ஆமா, ஹாஸ்பிட்டல் போவாதுன்னு சொன்னேன், போவேன்னு. கூட வருவேன்னு சொன்னேன், வரக்கூடாதுன்ட்டு போனேன். சொல்லு. சரி, மூடு விட்டு வேண்டாம், எல்லா தப்பும் நான் தான், போதுமா? அப்படியே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சீன். சீன் போடுறேன். அது இந்த கட்டெல்லாம் கூட போய் தான் வேணா கட்டி போட்டுருங்களேன். காலில் இருக்க கட்டியும் கட்டிடுங்க. நீங்க அப்படி சொல்லலாம். இவ்வளவும் பண்ணி நான் போய் அவார்டு தானே வாங்கிட்டு வந்தேன். இறுதி எனக்கு உடம்பு ஃபுல்லா. நான் சும்மா சொன்னேன், நீ என்ன அப்டேட் பண்ற பத்தி பத்தி தான் நீ பண்ற. இப்பெல்லாம் என்ன உன்கிட்ட என்ன பேசி ஜெயிக்க முடியல. நீ டேலண்டா பேசிட்டு நீ ஏமாத்திடுற. அப்பப்பா, இவருக்கிட்ட பேசி ஜெயிக்க முடியும், இப்படி போய் சொல்ற. இப்போ ஒழுங்கு இருக்காதா? இதான் எடுப்பேன். ஆக்கமா இந்த குரல் கேட்கும் இப்போ பைத்தியம் குடிச்சு திரும்ப எனக்கு கூட எனக்கு கொஞ்சத்துக்கு வராது. இந்த குரல் திட்டுறதுக்கு மட்டும் தான் வரும். இனிமேல் டெய்லி உங்களுக்கு திட்ட தான் போறேன். திட்டுறதுக்கு அப்போ ப்ளீஸ், அது போதும். சரிங்க, அவ்வளோதான். இதோட 2 ரூமு தான் தெரிஞ்சது இல்லை. என்னன்றீங்களா? யார் வேணா வருவாங்க. பாருங்க, என்னால் இதுக்கு மேலே முடியாது. நம்மள தள்ளி வைக்க அம்மே கூட்டுறது இருக்கு. ஸ்கூல் கூடாதுனால சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸ்ரீமே பிச்சு போடுவேன். அப்போ நான் போய் அவன் என்ன பண்ண பண்றான்னு சத்தியம் பண்ண உனக்கு தெரியும்ல. கேட்டீங்க, எல்லாம் ஓகே சொன்னாங்க. அந்த ஓகே கூட நான் சொல்லல. வேண்டாத எதுவும் பண்ணாத. வந்து ஒளிருது, வெளியே வா. நான் வெளியே வரணும். அம்மா பரவாயில்ல, வெளியே வந்ததுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. புரியுதா? இப்போ சொன்னதான், இனிமேல் ஹாலில் ஒன்று தள்ளி வைக்க மாட்டேன். புரியுது இல்ல? நாங்க அண்ணன் பக்கத்துல உட்காரல, வண்டி பக்கத்துல உட்காரல, அது மாதிரி என் பக்கத்துலயே உட்கார்ற. பக்கத்துலன்னா பக்கத்துல, மடியில சொல்லல நானு. வேண்டாமா, இந்த மாதிரி பண்ணாதாமா அவன் ஏதாவது கோவமா வரான். அப்புறம் என் பேச்சு மீறி தனியா போய் பாரு, அப்ப இருக்கும் உனக்கு. அதனால என்ன பிரச்சனை வேணா வரட்டும். ஷாப்பிங்லாம் போனோம். கேர்ள்ஸ் அவுட்டிங் தான் உங்களுக்கு கேர்ள்ஸ் வருவாங்க. புரியுதுல்ல? எனக்கு சந்தேகமா இருந்தா அந்த இடத்துக்கு நான் தனியா இருக்க மாட்டேன் கேர்ள்ஸ் கூட கூட. அப்போ நானும் தான் வருவேன். இல்லையா நீ என் கூட வருன்னு சொல்லிடுவேன், அவ்வளவுதான். அப்ப நீ என் பேச்சு கேட்டுதான் ஆகும். அப்ப எந்த வீராக்கு என்ன ஆனாலும் நான் கால் பண்ண மாட்டேன். அம்மே நீ ஃபோன் வந்தா அதை எப்படி கிராஸ் செக் பண்ணி எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். புரிஞ்சது இல்ல? அப்படி தெரியாமனா நான் எங்கே அனுப்ப மாட்டேன். சரி. டைனிங் டேபிள் எனக்கு ஊட்டி விடணும், ஊட்டி விட்டு தான் ஆகணும். அம்மே என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? செல்லாது, அதுக்குள்ள எக்ஸ்டெண்ட் ஆகுது, அவ்வளவுதான். இந்த வேண்டாத வேலை வேண்டாம். நீ இன்னும் ஸ்கூட்டிலாம் ஓட்ட வேண்டாம். ஏங்க இப்படி பண்றீங்க? உங்க ஸ்கூட்டி ஒரு ப்ராசஸுக்கும் தேராது, தெரியும்ல? புது ஸ்கூட்டி வாங்கணும், நான் வாங்கி தர மாட்டேன். எங்க அப்பா வாங்கி தருவாரு, எங்க டாடி வாங்கி தருவாரு. இந்த ஸ்கூட்டி வராது. நான் எப்படி போயிட்டு வருவேன்? என்ன கூப்பிட்டு போறேன், நான் கூப்பிட்டு வரேன். புரியுதுல்ல? கூட்டு போறது கூட ஓகே, கூட்டு வர்றது செட் ஆகாது. நான் லாவண்யா பிரகதி அவங்க கூட வந்துக்கிறேன். இனிமேல் பைக்கே கிடையாதுன்னுட்டேன். இப்படி கூடும் பத்துறீங்க. இனிமேல் கார்லயே போயிட்டு கார்லயே வரலாம், அவ்வளவுதான். மாட்டேன், ஜாலியா இருக்காது. நீ ஜாலியா இருந்து என் லைஃப் காலி பண்ணுது. பிச்சை கேளு. மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். கொஞ்சம் மத்திய அழுற வேலை வச்சுக்கிட்டேன்னு இருக்கேன். மம்மி இந்த பையனை திட்டுறான். எந்த மம்மியும் டம்மியும் சொல்லாது. நீ பாசமா கூப்பிட்டு வர, திட்டத்துக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்க. அப்படி கேட்கறதெல்லாம் கொடுத்துருவாங்க, கொஞ்சிடுவாங்க. இதில் பாசமாக வர கூப்பிட்டு வருவாங்க. ஸ்கூட்டி வாங்கி கொடுங்க ப்ளீஸ். நீங்களே கூட வாங்கி கொடுங்க ப்ளீஸ். ஐயோ, உங்க மாமி திட்டுவாங்க. அவங்க பையன் காசுல யூஸ் பண்ணிக்கிறியே. திட்டட்டும். என் பொண்ணு காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன்பா. என்னை இப்படி பழி வாங்கக்கூடாது. ஊட்டியே மறந்துரு, அவ்வளவுதான். ஸ்கூட்டி வாங்கி தரல, நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிட்டு நானே ஊட்டி விட்டுறேன். என்னங்க வைக்க சொன்ன சொல்லு, என்ன சொன்ன? இந்த வாட்டி சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். உன் பிச்சுக்கா விட்டுட்டீங்க. ஆமா. என் கூட பேச மாட்டீங்க. ஆமா. அப்போ ஓகேவா? என்ன பண்ற? என் கூட பேசக்கூடாது. தரமாட்டேன். நீ என்னைக்கு தந்திருக்கா? இன்னைக்கு தரதுக்கு
ஓய் என்ன போதும் போதும். என்னடா சட்டை தூக்கி போயிட்டான்? அதான் அவன் உருந்தம் தானேடா. இவன் எப்படி இருக்கு சொல்லுமா? இஷ்டம் தான். செகண்ட் விட மாட்டான் போல இருக்கியா? கால் செகண்ட் கூட விட மாட்டான்டா. நான் சொல்றேன், நீ சொல்ல கூட நீ நம்பலையே. நைட்டு கோமா வரேன்டா யோசிச்சேன். அவனுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் இல்லை போல. நான் சொன்ன அடுத்த செகண்ட் அவன் நிக்கலடா. இவ்வளவு கோமா கொண்டு கத்திட்டு இருந்தான் தெரியுமா? உனக்கு தள்ளி விட்டதுன்னு சொன்னதான் உடனே ஓடி வந்துட்டானே. அவன் அந்த செகண்ட் அதை பார்த்து தானே அவன் போயிருக்க மாட்டான்டா. இப்பவுமே அவள் அவளுக்காக யோசிக்க மாட்டாளேன்னு இருக்கும் மட்டும்தான் அவளுக்கு அவன் மேல இருக்கு. பயப்படுறாள், அதுதான் அவனுக்கு பிடிக்காத விஷயமா இருக்கு. இது ஒரு மாதிரி பாக்குறான். நான் வந்ததுக்கு அப்புறமா நீ பயப்படலன்னா அப்புறம் எனக்கு என்ன வேல்யூ? அந்த கோவம் அவனை சீர்திச்சுக்க முடியாத கோவமா இருக்கு. 8 வருஷத்துக்கு இதான் நடந்திருக்கு அவளுக்கு. நீ எப்ப வந்து போன உன்ட்டு எதுவுமே சொல்லியாடா அவ? ஒரு நாள் கூட வருத்தமா இருந்த மாதிரி காட்டினதே இல்லடா. ரெண்டு மாதிரி சோகமாவே இருக்கு. அதுவும் ஒருத்தங்க இருக்காங்க மேடம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லார்கிட்ட தான் கேட்பேன், என்ன அவ சோகமா இருக்கா? ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஆனா அவங்க சொல்றதுல மொக்கையா காரணமா இருக்கும். அது நம்புற மாதிரியே இருக்காது. இப்படி கேட்டா சொல்ல மாட்டாங்களா? ஃப்ரெண்ட்ஸ்டா அவளுக்கானா? காலேஜ்ல பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மேடம் அங்கேயே தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு வேலையை வந்துட்டு ஃபிளைட் ஏற மாதிரி ஒரு நல்ல மேடம் பார்த்து அப்படி கிளம்பிடுவேன். குழந்தைக்கு சாப்பிட்டு நம்ம கொடுக்கல அவகிட்ட. வருவா வெயிட் பண்ணு. சாக்லேட் அவளுக்கு அதுதான் பிடிக்கும். நான் என்ன பண்ணட்டும்? எப்பவுமே டாக்டர் காண்டி வந்து கொடுப்பேன். உங்களுக்கு அவ்வளோ அவுட்ட சாக்லேட் மீறுது. நான் தான் 2 வாங்கிட்டு வந்துடுவேன். ஒரு நீங்க எல்லாம் பங்கு போட்டுக்கோங்க, ஒரு தங்கச்சி மட்டும் கொடுங்க. ஓ அப்படிதான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க? ஆமா ஆமா. இப்பதான் டெல்லியில இருந்து ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வந்துருவேன் காலேஜ் கட்சி. புடுங்கிறதுக்கு தானே நிறைய பேர் இருப்பாங்க. அதெல்லாம் சரியா சொன்னடா, சரியா சொன்ன. அப்புறம் எப்படி இருக்கீங்க கையல்? நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். அப்புறம் எப்ப கல்யாணம்? கூடிய சீக்கிரத்துல. கூடிய சீக்கிரமா? நீ சொல்லவே இல்ல. என் தங்கச்சி தான் பொண்ணு யாருன்னு சொல்லணும். அவன் பொண்ணு பார்த்துட்டேன்னு சொல்லியிருக்காள். அவதான் பொண்ணு பாக்குறா. ஆமாண்டா ஆமா. இந்த கேங் விட்டு நான் பிரிய கூடாது கேட்டேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொண்ணு பார்க்கணும்னு சொல்லியிருக்காள். இங்கே பாத்துட்டாளா? யாரா இருக்கும்? அதானே, யாரா இருக்கும் அந்த பாவம் பலியாடு? கட்டிக்கிறவன் பலியாடு. 100%. சரிம்மா சரி. போலாமா? இங்க வரேன்னு சொல்ல போலாம். எல்லாரும் வந்திருக்காங்கல்ல. இந்த ரூம் மிஸ் பண்றேன் நானு. இங்க பேசலாம். அதுக்கப்புறம் தூங்குறது எங்க தூங்கிக்கிறாங்க தூங்கிக்கிட்டோம் ப்ளீஸ். ரூம்ல நம்ம எல்லாருமே படுத்துக்கலாம், இடம் இருக்கும். ஆனா இங்க அப்படி இடம் இருக்காது, உங்களுக்கு புரியுதா? நல்லா என் ரூம் நல்லா எலாபரேட்டா எடுத்துக்கிட்டேன். இது நம்ம பர்சனல் ரூம்ன்றதுனால இப்படி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ரெண்டுமே நம்ம ரூம் தான். நம்ம ஓவராலா இந்த ரூம் எடுத்துக்கிறோம் அவ்வளவுதான். அது சரி. ஆமா. உங்க அம்மா குழந்தைலாம் அந்த ரூம்ல தான் இருக்கணும். நீ நான் மட்டும் தான் இந்த ரூம். ஐயடா, நான் 12 வயசு வரைக்கும் தனியா படுக்க விட மாட்டேன். இது ரூம் பார்த்துக்கோ. நான் 6 மாசத்துக்கு அப்புறம் தள்ளி வச்சிருவேன். 6 மாசத்துக்கு அப்புறம் அது எப்படி? அதுவே பசியத்த தண்ணி தகத்தை எடுத்து போய் குடிச்சிரும். அதெல்லாம் எனக்கு இல்லது. இத்தனை பேர் இருக்காங்களோ வளர்க்கட்டும். உன் புள்ளி இனி பெத்து போட்டு வாங்க வளர்க்கணுமா? இது எந்த ஒரு லாஜிக் எனக்கு புரியலையே. அதெல்லாம் அப்படிதான். அப்படிதான். ஆமா. சரிப்பா சரி. சரி போலாமா? அதானே, இதுக்கப்புறம் என் கூட வந்துட்டீங்கன்னா உலகம் அழிஞ்சிருமே. அழியக்கூடாது, வாங்க போலாம். இந்த வாய் இல்லாமல் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்க. ப்ளீஸ் போதும் போதும். தலை வலிக்குதுமா. இந்த ரூம்ல லாக் போட பாக்குறியா? அவங்க கூட ஓகே. உன்னால படத்துக்கு பெர்மிஷன் தருவியா? தாராளமா படுத்துக்க ஊச்சி. கால் வலிக்காது? எல்லாம் வலிக்காது, புரியுதுல்ல? இப்ப பேண்டு தான் போட்டால, கட்டை கட்டிட்டேன், அவ்வளவுதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வலிக்குதா லைட்டா? பெயின் இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். வாங்க போலாமா? எல்லாமே வரமாட்டேன்ட்டு இப்படி வந்துட்டா இருக்காளே உன் ஆளு. அவரை எடுத்துட்டு வந்துட்டாளே. என்ன ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்லை. புதுமா தூங்கணும்னு சொன்னீங்க. கழிச்சு படுத்துக்கிறான். சரி இவாளு சொல்லுங்க அண்ணா. தேங்க்யூ அண்ணா. நாங்க வச்சுக்கோங்க. எல்லாம் எடுத்துக்கலாம். பிச்சுடும் பிச்சு, அது எங்க அண்ணன் எனக்கு கொடுத்தது. எங்க பங்க கொடு. தங்கச்சிக்கிட்ட பொண்ணுனா தூக்கம் வருமா உனக்கு? உங்க பங்கு உன் ஃப்ரெண்ட்ஸோட பங்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடு. அப்படியே துர்கா கையில கொடுங்க. ஏன் முன்னாடி லவன் எதாவது நடம்பிடிப்போம். பரவாயில்ல, அதெல்லாம் தெரியாது, என்கிட்ட கொடு. கொன்றுவேன் உன்னை. அவளை கத்து விடாத என்ன? சரிடா. அப்ப நீ கத்தக்கூடாதுல, சாக்லேட் போட்டா சாப்பிடலாமா? கடிக்காம சப்பி சப்பி சாப்பிடுவேன். உனக்கு என்ன பிரச்சனை? ஆமால கூட சாக்லேட்டா? அண்ணா பாரு. அடி வாங்கி ஒன்னா வந்து டாக் சாக்லேட் தான். என்ன டாக்டர் என்ன சொல்றீங்க? அமூல் தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. அவ சூ பண்ணியே சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போதுமோ? சரி சரி, கொஞ்சம் தான். இந்த பையன் ஃபாரின்லேயே இருந்திருக்கலாம். என்ன சொன்ன? ஓமன், உன் கூட நான் பஞ்சத்துக்கு வர தயாரில்லை. ஆனா நீ அவகிட்ட கொடு. அப்படியா? வாங்கிக்கொள்ள.
அம்மா அதான் உங்களை சொல்லிடுச்சு. தாங்க தாங்க. ஏய் வாங்கிட்டே பத்தா. ஒன்று சாக்லேட் நீ கேட்டினா உனக்கு வேணா வாங்கி தர சொல்லு என் மாமாவை. அவன்கிட்ட வாங்குறதுக்கு நான் வாங்காமலே இருக்கலாம். இப்போ நீ வாங்காமலே கடை எனக்கு இப்படி ரிவன்ஸ் டாஸ்க்ல எடுக்கிற. அப்படிதான் எடுப்பேன். அடிபட்டு ரொம்ப டச் பண்றடி, இருடி அப்புறம் பாத்துக்கிறேன். இன்னும் சரிதான், அடிப்பட்டால பட்டுச்சு. இப்பா வச்சு செய்யறாங்க நம்மள. ஓ உங்களை வச்சு செய்யற. நம்ம பண்ணிட்டு ஆமா. சரிப்பா சரி இருக்கட்டும். விடல அவன் நான் தர ஏன் டென்ஷன் ஆகுறேன். நான் தரேன், நீ கொண்டு வா. எங்க நீ சாப்பிடு. நிறைய சாப்பிட மாட்டேன் தெரியும்ல. நாளா இருந்தாலும் சரி 10 நாளா இருந்தாலும் சரி வச்சு வச்சு சாப்பிடு. முறைக்காத, புரிஞ்சது. இந்த பக்கிங்களுக்கெல்லாம் உடச்சு கொடுங்க. சரி சரி தரேன். எல்லாருக்கும் தாங்க. ஓகே நீ ரொம்ப சாப்பிட அண்ணன் சாஞ்சுக்கோ. இப்பவே 11 நாள் தானே சாஞ்சிட்டு இருக்கேன், அப்புறம் என்ன. ஒரு கிலோ கூட படுத்துக்கோ குட்டி. என்ன ஆ சரிண்ணா. என்ன இவன் வந்தோடனே இவன் கூட க்ளோஸா இருக்கா, நம்ம ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டான். இப்போ அவன் தான் குடிச்சானா. நீ சாப்பிட்டு எங்கடி? ஓ யாருக்கும் தரக்கூடாது சொல்லிட்டால, எடுத்து வரமா வச்சுட்டேன். சரி பத்திரமா வச்சுக்கோமா. இதெல்லாம் அவனைய பார்த்துக்கலாம். நீ நாளைக்கு ஷாப்பிங் போகணும். சாரி கைஸ், என்னால வர முடியாது, தப்பா நினைக்காதீங்க. தெரியண்டா, உன்னை எப்படி நாங்கள் கூப்பிடுவோம். அண்ணியை கூப்பிட்டு போங்க, அண்ணாவை கூப்பிட்டு போங்க. போறீங்களா? வீட்டு வரையாக மாட்டேன் தெரியும்ல. சரி பிச்சு. உனக்கு தனியா இருந்தா போர் அடிக்கும்ல. ஏன் போர் அடிக்க போது? என் கூட நிஷாந்த் அண்ணா இருக்க போறாங்க, இவர் இருக்க போறாரு, அப்புறம் என்ன. நான் ஷாப்பிங் போகணும், இவன் கூட இருப்பான். இது நல்லா இருக்கு. அது எப்படி நானும் இங்கே தான் இருப்பேன். என் தங்கச்சி கூட எனக்கு கொஞ்சம் பேசணும். நீ மாடம் இதுக்குள்ள நிறைய சீக்கிரம் இருக்கும், அதை ஷேர் பண்ணுவோம். விட்டோம் என்ன டிஸ்டர்ப் பண்ணணும். அவ்வளோ முடியல வச்சுட்டு நீங்க பேச மாட்டீங்க. மாட்டேன். போனாலும் மறந்துட்டீங்கல்ல. என் கால் தொங்க போட்ட வலிக்கும் கூடுறாவில். அப்புறம் அந்த கதை என்னாச்சுன்னு கேட்கவே இல்லை. ஆமால மறந்துட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க, என்னாச்சு? பாடுறா தரமாட்டான். அது கூட சார் என்னை பற்றி சொல்ல மாட்டீங்க. ஆனால் என் தங்கச்சி அவன் கூட ஒட்டின்னு இருக்கானு கொஞ்சம் காண்டா இருக்கேன். இதெல்லாம் இட்டு பிடிச்சிப்பீங்களே, அப்போ எனக்கு இப்போ வயிறு தெரியும். மாப்பிள்ள ஒரு போட்டி வந்தால் தான் உனக்கும் தெரியும். கொஞ்சம் காண்டா இருக்கோ ரொம்பவே. என்னையும் அவனையும் கேட்ட அவனை சொல்றாளோ. அவன்கிட்ட என்னடா அப்படி பேசிட்டு இருக்கா? தெரியலையப்பா, ஏதோ கதை வேற பேசுறாங்க போல இருக்கே. என்ன கதை? நம்ம ஃப்ரெண்டு தானே நம்மகிட்ட சொன்னாடா. ஆமா அந்த பொண்ணு அப்புறம் என்ன பண்ணுச்சு? ஐயோ கிளம்பும் போது என்ன அழுகன்ற வேணும் ஒரு மாதிரி பாக்குது. ஐயோ அப்புறம் அப்புறம் அதை சமாளிச்சு அவங்க அப்பாவை தனியா கூப்பிட்டு இதெல்லாம் நடந்துச்சு அப்படி அப்படின்னு உண்மையை சொல்லி எங்களுக்கும் கேட்குற மாதிரி சொன்னா நல்லா இருக்கும். பர்சனல் நாங்கெல்லாம் கிடையாது இதுல. அண்ணன் கூட சொல்ல மாட்டியா? அண்ணன் தங்கச்சி கதை அடுத்தவங்களுக்கெல்லாம் கிடையாது. நான் அடுத்தவனாண்டா. எங்கம்மா இருக்குது ஐயா. இன்னைக்கு நான் உன்னை எட்டி விட்டுரும் பாத்துக்கோ. அதுவும் உன்னை என் காலு கீழே போட்டு வச்சிருக்கேன் அவனே. உன் கால் அசைக்க முடியாது. உன் தங்கச்சி அடிப்பட்ட கால் உன் மேலதான் இட்டா வச்சிருக்கேன். எப்படி அசைவ? இந்த ஒரு காரணத்துக்காக ஒன்று சும்மா விடுறேன். உங்க புருஷன் ரொம்ப விளம்புறாரு. எம்பிட்டு பொறாம வருது அவனுக்கு சொல்லி சமாளிச்சிங்க. நான் உண்மையை சொல்லிட்டேன். அந்த பொண்ணு ஒன்றும் ஸ்கூலுக்கு படிக்க வைங்க. வீட்டில் இல்லாத பொண்ணுக்கு தேவையில்லாத எண்ணெல்லாம் வரும். நான் இருக்கிறத பார்த்து அதுக்கு தேவையில்லாத எண்ணெல்லாம் வருது. அதனால தான் நான் இங்கேருந்து மெயினாகவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பரவாயில்ல நாங்கள் பேசி புரிய வைக்கிறோம், அதுக்காக தான் நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னார். இல்லை நான் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு மாறிட்டேன், எனக்கு பிரச்சனை இல்லை. இதே மாதிரி நாளைக்கு வேற ஒருத்தவங்க வந்து தங்குனாங்கன்னா உங்கள் பொண்ணு தப்பாக இருக்கும். இது சரிப்படுறது குழந்தை மனசா இருக்கு, அதுக்கு 14 வயசு ஆகுது, தேவையில்லாம தப்பான முடிவு எடுத்துச்சுன்னா அது வாழ்க்கையே போயிடும். படிக்க வச்சிங்கன்னா கூட நாலேஜ் அப்படி இப்படின்னு டைவர்ட் ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கிளம்பிட்டேன். ஆனா 13 வயசுலாம் ரொம்ப டூ மச் இல்ல லவ்ன்றதெல்லாம். யார் சொல்றா பார். ஆமா உன் லவ்வுக்கு ஸ்கூல் கிரஷ் இருந்தது. அஷா சேச்சா சின்சியர் லவ்வே இருந்துச்சு. ஒன்று வண்ண பார் மாமா. அவனுக்கு தெரியாதா? தெரியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன நமக்கு தெரியாம இவங்க 2 பேருக்குள்ள ரகசியம் இருக்கு. நம்மளாம் அவ்வளவுதானா? இல்ல அவன் இதுக்கு உங்க அமைதியாரு. யார் இது? அதானே எனக்கு கூட தெரியல யார் இது. ப்ளீஸ் லவ் ப்ளீஸ் லவ். கம்மியோட விருப்பத்தாத அதெல்லாம் எனக்கு தெரியாது. யாரு எனக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்க. உங்க ஸ்கூல்லையா? ஆனா நீங்க சின்ன வயசுல கோ எஜுகேஷனா படிச்சுன்னு இல்லையே. சொல்ல முடியாது. அவன் ரொம்ப கதறானே. கதறட்டானா? வேண்டாம் 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 வேண்டாம். நான் ப்ளீஸ்ண்ணா டாபிக்கை மாத்துனா. சரி வெளியே நம்ம வெளியே போலாம். கண்ணு மிளவு கவுட்டிங்க. உனக்கே திமுறை இல்லை இதெல்லாம். நாங்க எங்கன்னா போவோம், அதெல்லாம் நீங்க கேட்கல சார். அதை என்ன பார்த்து கூட சொல்ல மாட்டீங்க. வேற சீக்கிரம் பேசிட்டு இருக்கோம், நீங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கீங்க. வேணா வேற எங்கன்னா போயிட்டுமா? இது கூட பெட்டர் ஆப்ஷன் தான். என்னமா? ஆமாண்ணா திட்டி விட்டுறேன். எனக்கு மட்டும் தான் இந்த நிலைமை நினைச்சேன். இவனுக்கு ஒன்றும் போது கொஞ்சம் ஆனந்தமா தான் இருக்கு. எட்டு விட்டுங்க. ஏன் போதும் பாட்டு கொடு, கொஞ்சம் தான் கொடுத்தல அவ்வளவுதான். குத்துறது
கூப்பிடுறதே எனக்கு கிட்ட கேட்கதான் வேண்டாம் வேண்டாம். நாள் கழிச்சு நானே மீட் பண்றேன். சீ போங்க நீங்களா. நாங்க சீ போங்க. குட்டிமா ஒழுங்கு வந்துரு. ஏன்டி, ஏன் ஏன் இப்படி கூத்தோட பார்த்த? ஒரு ஃப்ளோல உண்மையை சொல்லிட்டு தப்பா திருட்டு முதல்ல என்ன இருக்கு? அது நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கல, அப்புறம் என்ன கெதியாவும் உனக்கு தெரியாது. தெரியும் தான், இந்த மாதிரி நிலைமையில கஷ்டம்தான். அப்புறம் ஏன்டி கொத்து விடுற? இருந்தாலும் பாவல அந்த மனுஷன். வான்னு முடியாது முடியாது மாட்டேன். மாட்டேன். வந்தா அவங்க கிட்ட க்ரஷ் யாருன்னு கேட்க மாட்டேன். இல்லைன்னா அதை பத்தி தெரிஞ்சுக்காம நான் விட மாட்டேன். முடிவும் உன் கையில. நான் கொண்டது எங்க அண்ணன் கூடவே இருக்கேன்னு. நான் கூட இருக்க கூட இப்படி எவ்வளோ இவ. இது என்னடா இது, நமக்கு வந்த சோதனை. சொல்ல அவ்வளோதான் போல. என் தங்கச்சி இன்னொருத்தன் கூட இருக்கும்போது வயிறு எரியுதே. நம்ம ஃப்ரெண்டா இருந்தாலுமே இவ்வளோ காண்டாகுதே. சரி, அதுக்கப்புறம் என் பொறுப்பு இல்லை. ஆனா அவங்ககிட்ட அந்த விஷயத்த வாங்காம நான் விட மாட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரியாதுமா. அண்ணா நான் போறேன். ஏன்டா படுத்துல அவ்வளவு கொஞ்ச நேரம் கூட இருந்தது பிடிக்கல. நல்லா இவ்வளவு நேரம் யார்கிட்டயும் கொடுத்தது இல்லை. போன படம் மட்டும் கொடுத்து வச்சல. அதானே எனக்கு கூட துரோகம் தான்டா பண்ண. 5 செகண்ட் கொடுத்து புடிங்கிட்டு வந்தானடா. இவ்வளோ நேரம் கொடுத்த. ஏன் மச்சான், ஏன் இவ்வளவு காண்டா வர? நீ ஓடிடுன்னு. 5 தான். 1 2 3. ஸ்டாப் ஸ்டாப், என்ன இவ்வளோ வேகமான்றீங்க? அதுதான். வந்துட்டேன். ஆடி மாவுளே, உன்கிட்ட கண்டுக்கிறேன். எதுக்கு எடுத்து பக்கத்து போட்டேன்? உன் மேல செஞ்ச தங்கச்சிக்கு இது முள்ளு மேல செஞ்ச மாதிரி இருக்கும். அதான் உனக்கு போட்டு நான் அந்த இடத்துக்கு வந்தேன். முள்ளு எலும்பா? இப்ப நீ இருக்கிற எலும்பா தான் குத்திருப்ப. அதான் நான் தூக்கி போடுற வீட்டுல தான் நீ இருக்க. அப்புறம் அதனால நீங்க இருக்கீங்களே இப்படி சிரிக்கிறீங்க, கலாய்க்கிறது உங்க புருஷனை. கொஞ்சம் மட்டும் ஒரு சீரியஸா வச்சு சிரிக்கிறீங்களே, எப்படி அது? மாத்தன அவன் என்ன உதைப்பான்ல, அதான். அப்புறம் உன் கூட வந்துட்டேன்ல, உஷாராயிட்டேன். நல்லது நல்லது. மூச்சு பார்த்து ரொம்ப பிடிக்குது. நான் தங்கச்சி பாக்குறேன். இனிமேல் இவ்வளோ இழுத்து பிடிச்சி ஆகணும். இப்படியே விட்டா எவனை நம்மகிட்ட தராம நம்ம பிரிச்சிருவான் போல இருக்கே. தங்கச்சி குட்டி, என்கிட்ட தான் பேசுற. இங்க எங்கன்னா டைவர்ட் ஆனன்னு ஏன் தூக்கி போயிடுவேன். பாத்துக்கோ. என்ன நான் கூப்பிட்ட மட்டும் பார்க்க மாட்டான். இப்படி மச்சான், என் தங்கச்சி நான் விஷயம் பேசிக்கணும். சரி, நான் என்ன சொல்ல போறேன்? செகண்ட் தான் கொடுப்பேன். சொல்லுண்ணா. ஆமா, என்கேஜ்மெண்ட்டுக்கு நீ எதுவும் வாங்கலையா? என்ன வாங்கணும்? ட்ரெஸ். இதை போட்டா போதும்ண்ணா. நிறைய வெயிட் எல்லாம் போட முடியல, அதனால வேண்டாம். என்ன இப்படி சொல்ற? ஆமாண்டா, புரிஞ்சுக்கோயேன். சரி, கல்யாணத்துல பாத்துக்கிற ஒண்ணு எதுக்கு பழிச்சு போன்னு விடுறேன். தேங்க்யூ. டார்லிங். விட்டுறா செல்லம். விட்டப்பதான் ரைட்டா பேசுறீ. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பாய் திறந்து. சரி மாட்டேன். இவங்ககிட்டலாம் பேசுறான். திருப்பி கொண்டு பார்ப்போம். சடா குட்டி, அதுவும் கூட பேசல. நான் எங்க பேசலாம்? கேட்கல. ஒன்றும் இல்லை. என்கிட்ட பேச மாட்டாளா? இவன் கூப்பிட்ட மட்டும் பேசினா ஏதாவது பண்ணி என் தங்கச்சி என் பக்கம் இழுத்தி ஆகணும். இப்படியே விட்டா என் தங்கச்சி எடுத்து பிரிச்சிருவாங்க போல இருக்கே. எனக்கு இருக்கிறதே கருப்புல குத்து மாதிரி ஒரே ஒரு தங்கச்சி. இவங்கெல்லாம் சேர்ந்து பிரிச்சிருவாங்க போல இருக்கே. ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் மேலே இருக்குங்க வானல் கூட்டாங்க. அதுங்க கிட்ட இருந்து முடியல. அதை விட புருஷன்ட்டே ஒருத்த கூட வந்து அவன் டார்ச்சர் பண்ணுறான். அதுக்கும் பார்த்தாதுன்னு கீழே சொந்தக்காரங்க அவங்க டார்ச்சர் பண்ணுறாங்க. இவ்வளோ பேர் சொல்ல எங்கள் அப்பா வேற ஹெவி காம்படிஷனாக இருக்கிறாரு. இவங்களுக்குலாம் மத்தியில் நான் நுழைஞ்சா இங்கே ஒருத்த நோவாமல் காஷ்மீர்லேருந்து வந்து நுழைஞ்சுட்டான். இதுக்கப்புறம் விட்டா சரிப்பட்டு வராது. என் தங்கச்சி எப்படியாவது தூக்கி ஆகணும். பிளான் போடுறா. யார் அந்த க்ரஷ் சொல்லு. எனக்கு எந்த க்ரஷும் இல்லை. யார் அந்த ஸ்கூல் டைம் லவ்வர் பாய் சொல்லு. நான் சொன்னேன். யாரும் இருக்காங்க. ஏன் மறைக்கிறேன்? உன்கிட்ட மறைச்சிருக்கேனா? உங்களுக்கு லவ்வர் இல்லை, அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? லவ்வர் பொண்டாட்டி நான் என்ன பண்ணிட்டோம்? அப்புறம் மாத்தாத. இப்போ தெரிஞ்சுக்கலாம் குடும்பத்துவீங்க. ஒரு ஈகர். செஞ்சாகணும் உங்களுக்கு. சரிம்மா, வேண்டாம். சரிப்பு தெரியுது. அவங்ககிட்டே கொடுத்துட்டு நிம்மதி வந்துருக்கலாம் யோசிக்கிறீங்களோ? நீ மாடு ஏன் கத்துற? இப்ப பாரு, நீ பண்ணிட்டு இருந்துச்சு அந்த பேண்டை போட்டு விட்டுரும். பாத்துக்கோ. நீ கேட்டியே அது வலிக்குதுன்னு சொன்னா அந்த பேண்டை போட விடாம இருக்கேன். இல்லறாரு, நான் என்ன பண்ணட்டும்? கில்ல நீ கத்த மாட்டியா? அறிவு இருக்காடா? அவ கத்தக்கூடாதுன்ற அப்படி கத்த வைக்கிற. சாரி, நீ அப்படி சொல்லலாமா? போமே, நான் இப்போ எங்க அம்மா ரூமுக்கு போறேன். ஒன்றுவேன். ஆல்ரெடி நம்ம ரூம் கிளம்ப இருக்குது. எனக்கு காண்டா தான் இருக்கு. சும்மா ஒரு பேச்சிட்டு இருக்காரு. சாரி. சாரி வேண்டாம், புரிய வேண்டாம். நீ ஏமாத்திரியா? அவங்க லைட்டா தான் கில்ல. நான் கில்லதுட்டா நீ உன்னை கத்த வேண்டிய அவசியமே இல்லை. நீ கத்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு வைக்கிற. லைட்டா இதுக்கு உனக்கு இருக்குடி மௌலி வாயன். சொல்லது பொண்ணு எப்படி? என்ன உடம்பு சொல்லாத பொண்ணு குடும்பம் பத்தலாம் அப்படிதானே? பரவாயில்ல, தப்பே இல்லை. உனக்கு குடும்பம் பத்தலாம், பத்திக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு நாளைக்கு நாளன்னைக்கு அப்படின்னு எல்லா நாளும் படுத்தலாம். போதுமா? பரவாயில்ல. சரி வாங்க போய் தூங்கலாம். ரொம்ப டயர்டா இருக்கு. ரொம்ப வர மாட்டியா? அப்புறம் நாளைக்கு கிளம்புறேன். கிளம்புறேன்னு திரும்புறத கழுத்து வலிக்கல. ஏன் மாறிட்ட? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க. எங்கே இவங்க இருக்கும்போது தானே நீங்க தங்கன.
இந்த புது வீட்டில் நீ தங்குனதே இல்லைல்ல. இல்லடா அது வந்து ப்ளீஸ் 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 இங்கே இரு ப்ளீஸ். சரிக்கே இருக்கு டென்ஷன். நான் வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இங்கே இருக்கேன் போதுமா? அது போதும். சமத்து இங்கே இருக்க நிம்மதியா. ஹாப்பி. இவன் தங்கனா ஹாப்பி. நடக்கட்டும். புருஷன் என்னவோ மனசுக்குள்ள பேசுறாரு. என்னது? பொறாம பொங்கிடுச்சு. பார்க்கவே பரிதாபமா இருக்கு. அதனால அவனை பாக்குறது இல்ல. பொசிசிவ்னஸ் வந்துடுச்சோ. அதான் போல அவன் இடத்த பிடிக்க யாருமே இல்லை நினைச்சிட்டு இருந்திருக்கான். ஆனா எப்படி நிஷாந்த் இவ கூட இவ்வளவு க்ளோஸ்? எனக்கு அது புரியல. நிஷாந்த் எப்படி கூட இவ்வளோ க்ளோஸ்? அதான் பேசுறாங்களே எப்படின்னு கேட்குமே.